ஹை கைஸ், வெல்கம் டு யுவர் தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து டாப் 25 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம அகாடமில வந்து பிசி, எஸ்ஏ அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கான கிளாஸஸ் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேட்சும் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ ஃப்ரீ பிசிக்கலும் வந்து இப்போ பிசி எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்களுக்கு இலவச உடற்பயிற்சியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து சொல்லி விடுங்க. இப்ப பிசிக்கல் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்ப வந்து இது வந்து 8th சயின்ஸ் பேஸ் பண்ணி இதுல வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுல வந்து இருக்கும். ஓகேங்களா? நம்ம அது என்ன அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப வைரஸை விட பாக்டீரியா எத்தனை மடங்கு பெரியது? ஓகேங்களா? வைரஸை விட பாக்டீரியா எத்தனை மடங்கு பெரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 மடங்கு பெரியது. ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் டி, 10,000 மடங்கு. ஓகேங்களா? பாக்டீரியாவை காட்டிலும் வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 மடங்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைரஸை விட பாக்டீரியா எத்தனை மடங்கு பெரியது. ஓகேங்களா? 10,000 மடங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பெரியது. இப்போ வைரஸ் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கட்டாயமா செல்லுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி வகை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைரஸை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸினுடைய மைய பகுதி வந்து ஆர்என்ஏ இல்லைன்னா டிஎன்ஏ போன்ற ஒரு மரபு பொருளால் ஆகியிருக்கும். அந்த மரபு பொருள் ஃபுல்லாவே எதனால் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புரதம். ஒரு 70ல இருந்து ஒரு 90, 80% வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரதத்தால் வந்து ஆகியிருக்கும். ஓகேங்களா? இப்ப வைரஸால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாவரத்திற்கும் நோய் ஏற்படும், விலங்கிற்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நோய்கள் எல்லாமே ஏற்படும். ஓகேவா? இப்ப அடுத்தது பாருங்க. பூமியின் மீது முதலில் தோன்றிய உயிர்வாழ் உயிரினம் எது? இந்த பூமியில் முதல் ஒரு செல் உயிரி தான் தோன்றியது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா தான் தோன்றியது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு புக்ல வந்து எக்கோலே பாக்டீரியா, எக்ஸசரியா கோலே பாக்டீரியா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆன்சர் வந்து என்ன, அதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா சைனோ பாக்டீரியா. ஓகேங்களா? பெரணி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகில் தோன்றிய முதல் நிலவாழ் தாவரம் என்று அழைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரணிகள். ஓகேங்களா? இதுவே ஃப்ரீயோஃபைட்டாவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலவாழ் தாவரம் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. வைரஸை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு தான் நம்ம பார்த்தோம் வைராலஜி. ஓகேவா? ஆல்கா என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாசி, பசுங்கணிகம் உடையது, பசுமையான நிறமி உடையது. ஆல்காவை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்காலஜி, பைக்காலஜி, பாசியல் அப்படின்ட்டு வரும். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க. பூஞ்சைகளில் எது காணப்படுவது இல்லை? பூஞ்சைகளில் எது காணப்படுவது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் பி, பசுங்கணிகம் காணப்படாததால் பூஞ்சைகள் என்ன நிறத்துல இருக்குன்னா ஒரு நிறமற்ற ஒரு சாம்பல் நிறத்துல வந்து இருக்கும். ஓகேவா? இப்ப பூஞ்சைகள் பொதுவா சூரிய ஒளி இல்லாத இடத்தில் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூஞ்சைகள் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? அதால தான் கொடுத்துருக்காங்க பூஞ்சைகளில் டேஷ் காணப்படுவதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா என்னதுன்னா பசுங்கணிகம் காணப்படுவது இல்லை. அடுத்தது பாருங்க. பெரியம்மைக்கான தடுப்பூசியை கண்டறிந்தவர் யார்? நீங்க எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா மேக்சிமம் நீங்க நோயை உண்டாக்கக்கூடிய காரணிகள், அதை தடுக்கக்கூடிய முறைகள், தாவரமாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும், நீங்க இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்டா நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்ப நடந்த பிசி எக்ஸாம்ல நோய்கள்ல இருந்து நோய்க்கான தடுப்பூசி அந்த மாதிரி இதுல இருந்து தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பெரியம்மைக்கான தடுப்பூசியை கண்டறிந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் எட்வர்ட் ஜென்னர் அவர்கள். பெரியம்மைக்கான தடுப்பூசியை முதல்ல அவர் தான் வந்து கண்டுபிடித்தாரு. அது மட்டும் இல்லாம தடுப்பூசி இடுதல் நிகழ்வை முதல்ல அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா எட்வர்ட் ஜென்னர் அவர்கள். ஓகேங்களா? அலெக்சாண்டர் பிளமிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பூஞ்சையிலிருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பெனிசிலியம் நோட்டேட்டம் அல்லது பெனிசிலியம் கிரைசோஜினம் அப்படின்ற ஒரு பூஞ்சையிலிருந்து பெனிசிலியம் அப்படின்ற ஒரு நோய் தடுப்பு மருந்தை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்தது வந்து ஆண்டன் வான் லூவன் ஹூக். ஓகேங்களா? ஆண்டன் வான் லூவன் ஹூக் பாக்டீரியாவை கண்டறிந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டன் வான் லூவன் ஹூக். ராபர்ட் ஹூக், லூவன் ஹூக்னு வருவாரு, ராபர்ட் ஹூக், ரெண்டுத்துக்கும் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. லூவன் ஹூக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியாவை கண்டுபிடிச்சிருப்பாரு. ராபர்ட் ஹூக்னா என்னன்னா செல்லை வந்து கண்டறிந்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. அமிலத்தை விரும்பக்கூடிய பாக்டீரியா எது? அத மேக்சிமம் என்ன பாக்டீரியா சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லாக்டிக் அமிலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா லாக்டிக் அமிலத்துல லாக்டோபேசிலஸ் அப்படின்ற நுண்ணுயிரி இருக்கிறதால பால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தயிராக மாறுது அப்படின்ற நிகழ்வு நம்மளுக்கு தெரியும். அப்ப அமிலத்தை விரும்பக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னு பார்த்தோம்னா
லாக்டோபேசிலஸ் அபிசிலஸ் அப்படின்ற பாக்டீரியா என்ன, அதாவது லாக்டோபேசிலஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமிலத்தை விரும்பக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா? இப்ப புரோட்டோசோவாவில் ஆப்பிரிக்கா தூக்க வியாதியும் வந்து ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாம மலேரியாவும் புரோட்டோசோவா அப்படின்ற ஒரு நுண்ணுயிரியால் தான் மலேரியாவும் வந்து ஏற்படுகிறது. ஓகேங்களா? பெனிசிலியம் நோட்டேட்டம் இதுல இருந்து தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பென்சிலின் அப்படின்ற இன்சுலின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது 6th கொஸ்டின் பாருங்க. பச்சை சட்டை இயக்கத்தை தொடங்கியது யார்? பச்சை சட்டை, பச்சை வளையம், பச்சை பட்டை இது எல்லாமே ஒண்ணுதான். இந்த இயக்கத்தை தொடங்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் வங்காரி மாதாய் அவர்கள் 1977ல கென்யாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை பட்டை இயக்கத்தை கொண்டு வந்தாங்க. இவங்களுக்கு 2004ஆம் ஆண்டு நோபல் பரிசு, ஓகேங்களா, அமைதிக்கான நோபல் பரிசு இவங்களுக்கு வந்து வங்காரி மாதாய் அவர்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்தாங்க. அடுத்தது சுந்தர்லால் பககுனா, ஓகேங்களா, இப்ப உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாமோலி அப்படின்ற இடத்துல இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிப்கோ இயக்கம் அப்படின்றது 1973ல வந்து கொண்டு வந்தாரு. அந்த இயக்கத்திற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டி கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது அப்படின்றது அந்த இயக்கத்திற்கான மீனிங். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, உலக இயற்கை பாதுகாப்பு தினம் எப்பொழுது? உலக இயற்கை பாதுகாப்பு தினம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஜூன் 28. ஓகேங்களா? அடுத்தது 8 பாருங்க, அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1972. அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ஓகேங்களா? அடுத்தது 9வது, அரிதான மற்றும் ஆபத்தான நிலையில் உள்ள உயிரினங்களை பதிவு செய்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பதிவு செய்யும் கோப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன பாருங்க, அரிதான மற்றும் ஆபத்தான நிலையில் உள்ள உயிரினங்களை பதிவு செய்யும் கோப்பு எது அப்படின்னா சிவப்பு தரவு புத்தகம் தான். ஓகேங்களா? இப்ப வந்து கருப்பு கலர்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழிந்து போன இனத்தை வந்து குறிக்கக்கூடியது. ஆபத்தான அரிதான நிலையை குறிக்கக்கூடிய நிறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு நிறம். அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் முதல் மிருக காட்சி எங்கே நிறுவப்பட்டது? இந்தியாவிலேயே முதலா மிருக காட்சி சாலை வந்து எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பரக்ஷாப்பூர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பராக்பூர்ல 1800ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் மிருக காட்சி சாலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது 11வது பாருங்க, வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் எங்கு உள்ளது? வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மாவட்டம், இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு. ஓகேங்களா? செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு. அடுத்தது 12வது, மாங்கனி உற்பத்தியில் உலகில் முதல் இடத்தில் உள்ள நாடு எது? மாங்கனி உற்பத்தியில, மாம்பழ உற்பத்தியில முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் நம்ம இந்தியா தான். அடுத்தது 13வது பாருங்க, உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பயன்படும் பூஞ்சை எது? பூஞ்சையும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுத்துறாங்க. ஒரு சில பூஞ்சைகள் நோயை உண்டாக்கக்கூடியது, ஒரு சில பூஞ்சைகள் நன்மையும் பயக்கக்கூடியது. அது எந்த பூஞ்சை வந்து உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைகோடு டெர்மா அப்படின்ற பூஞ்சை உயிரியல் பூச்சிக்கொல்லி மருந்துக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 14 பாருங்க, வேம்புகளில் இருந்து தயாரிக்கப்படும் பூச்சி விரட்டியின் பெயர் என்ன? இப்ப வேம்பு அப்படின்னாவே கிருமி நாசினிக்கு பயன்படக்கூடியது. அதுல இருந்து பூச்சிகளை, தாவரத்துல பூச்சிகளால் ஏற்படக்கூடிய அந்த நோய்களை பாதுகாப்பதற்கு வேம்புல இருந்து மருந்து தயாரிக்கிறாங்க. அந்த மருந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசாடிரக்டின். ஓகேங்களா? அசாடிரக்டின் அப்படின்ற மருந்து எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா வேம்பு, அந்த இலை காய்ந்த அந்த சருகுகளில் இருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 15, மண்புழுவின் இயக்கத்திற்கு உதவுவது. மண்புழுவுடைய இயக்கம், மண்புழு எதன் மூலம் இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நீட்சிகளின் மூலம் இயக்கத்திற்கு உரியது. இப்ப கால்கள் மூலம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனிமல்ஸ் காலால் நடக்கக்கூடியது எல்லாம். அதுக்கப்புறம் போலி கால்களின் மூலம் இடற்பெயர்ச்சி செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமீபா. ஓகேங்களா? போலி கால்களின் மூலம் இடற்பெயர்ச்சி செய்வது அமீபா. இப்ப செதில்கள் அப்படின்னா இப்ப பாம்புலாம் இருக்கு இல்லைங்களா, அது சறுக்கு இயக்க முடியாதுதான். பட் அதோடைய உடல்ல அந்த செதில்கள் மூலமாவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தரையில் ஊர்ந்து செல்வதற்கு பயன்படுகிறது. 16வது கொஸ்டின், மிக விரைவாக நீந்தும் பாலூட்டி. இதுல எது வந்து ரொம்ப வேகமா நீந்தக்கூடிய பாலூட்டி? பாலூட்டின்னு வெப்ப ரத்த உயிரி அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. எது இதுல வந்து ரொம்ப அதிகமா வேகமா நீந்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா டால்பின் தான் ரொம்ப அதிகமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீந்தக்கூடியது. அடுத்தது 17வது பாருங்க,
எலும்புடன் எலும்பை இணைக்க பயன்படுவது, எலும்பு கூட எலும்பை இணைக்க பயன்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் லிகமெண்ட். ஓகேங்களா. டென்டான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு தசைகளுடன் இணைக்க பயன்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டென்டான். பீமர் என்பது என்ன அப்படின்னா தொடை எலும்புக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீமர். அது எவ்வளவு சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 45 சென்டிமீட்டர் வரைக்கும் அதோடைய நீளம் இருக்கும். அடுத்தது 18வது பாருங்க, குருத்தெலும்புக்கு உதாரணம். குருத்தெலும்புக்கு எடுத்துக்காட்டு கேக்குறாங்க. குருத்தெலும்புக்கு எங்கெல்லாம் குருத்தெலும்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, மூக்கின் நுனி பகுதியா இல்ல மண்டை ஓடு, இடுப்பெலும்பு, விலா எலும்பு. இல்ல தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கின் நுனி பகுதி. இப்ப மூக்குல குத்துனாங்கன்னா சில்லி மூக்கு உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்களே, அங்க அந்த எலும்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மென்மையா இருக்கிறதால லைட்டா ஏதாவது அடிபட்டா கூட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூக்குல இருந்து பிளட் வரும். அந்த எலும்பு இதுவாகி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் வரும். ஓகேங்களா. இப்ப மண்டை ஓடு. மண்டை ஓடுல மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 22 எலும்புகள் இருக்கு. அதை இரண்டா பிரிப்பாங்க. முகத்தில் உள்ள எலும்புகள், மண்டையில் உள்ள எலும்புகள் அப்படின்னுட்டு. இப்ப முகத்தில் மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 14 எலும்புகள் வந்து முகத்தில் வந்து இருக்கு. மண்டையோட கிரேனியத்துல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 எலும்புகள் வந்து கிரேனியத்துல இருக்கு. ஓகேங்களா. இடுப்பு எலும்புல மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 எலும்புகள் இருக்கு. விலா எலும்புகள் ஓகேங்களா மொத்தம் எத்தனைனா 12 ஜோடி விலா எலும்புகள் வந்து காணப்படுகிறது. அடுத்தது 19வது பாருங்க, இடுப்பு எலும்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இடுப்பு எலும்புக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் பெல்விக் வளையம். இப்ப இடுப்பை ஆட்டி ஆட்டி டான்ஸ் ஆடுறதுக்கு என்ன பெல்லி டான்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் பெல்விக் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இடுப்பு எலும்பை வந்து குறிக்கக்கூடியது. பெக்டோரல் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தோள்பட்டை எலும்பை குறிக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெக்டோரல். ஓகேங்களா. அடுத்தது 20வது கொஸ்டின், உலகில் அதிகமாக வேலை செய்யும் தசை காணப்படும் இடம். அதாவது உலகில் அப்படின்ட்டு பாருங்க, உடலில் அதிகமாக வேலை செய்யும் தசை காணப்படும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தோம்னா கண். ஓகேங்களா. கண் பகுதி. இப்ப கண்ணுல 2 வகையான தசை இருக்கு. வட்ட தசை, ரேடியல் தசை அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா. இப்ப வந்து கண் பாவையை வந்து சுருங்க செய்வதற்கும் கண் பாவையை அகலமடைய செய்வதற்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தசைகள் வந்து செயல்படுகிறது. அடுத்தது 21, எறும்பு கொடுக்கில் உள்ள அமிலம் எது? எறும்புடைய கொடுக்குல இருக்கக்கூடிய அமிலம் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மிக் அமிலம் எறும்புடைய அந்த கொடுக்குல வந்து காணப்படுது. மாலிக் அமிலம் எதுல காணப்படுது அப்படின்னா ஆப்பிள்ல வந்து காணப்படுது. அடுத்தது வந்து லாக்டிக் அமிலம் எதுனா பால் தயிர்ல வந்து லாக்டிக் அமிலம் காணப்படுது. அசிட்டிக் அமிலம் எதுல காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து வினிகர், ஊறுகாய் இதுல வந்து அசிட்டிக் அமிலம் வந்து காணப்படுகிறது. இந்த அமிலம்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் வந்து மேக்சிமம் அதிகமா வந்து இந்த இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது சமையல் சோடா என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. சமையல் சோடா என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து சமையல் சோடா என்பது என்ன, இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது ஆன்சர். இப்ப அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அதுக்கப்புறம் சோடியம் குளோரைடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமையல் சோடா என்று அழைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் பைகார்பனேட். ஓகேங்களா. அடுத்தது 23 பாருங்க, சதுப்பு நில வாயு அல்லது கொல்லி வாயு எனப்படுவது என்ன? சதுப்பு நில வாயு அல்லது கொல்லி வாயு என்று அழைக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீத்தேன் வாயு. ஓகேங்களா. இப்ப ப்ரோபேன், பியூட்டேன் அப்படின்றது எதற்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப எல்பிஜி கேஸ்ல வந்து பயன்படுத்தக்கூடிய வாயு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோபேன், பியூட்டேன் அப்படின்ற வாயு வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்தது 24, கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது எது? கருப்பு வைரம் என்று அழைக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலக்கரி. கருப்பு தங்கம் அப்படின்னா பெட்ரோலியம், கருப்பு வைரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலக்கரி வந்து அழைக்கப்படுது. 25வது கொஸ்டின் பாருங்க, உலகிலேயே மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி, நாசா அமெரிக்காவுல இருக்கு. ஓகேங்களா. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கால வந்து வாஷிங்டன் அப்படின்ற இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. இது வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1958. 1958ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாசா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொண்டு வந்தாங்க. இந்த நாசாவுடைய மிக முக்கியமான திட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போலோ விண்வெளி திட்டம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போலோ 11, அப்போலோ 8.
அப்போலோ 11/8. இந்த 11 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11 திட்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல 1969ல நிலவில் தர இறங்கிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்போலோ 11. நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலில் அந்த நிலவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தர இறங்கினார், கால் வைத்தார் அப்படின்றது தெரியும். 8 வந்து என்ன, அப்போலோ 8 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண்வெளிக்கு அதாவது அப்போலோ 8 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்பிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்போலோ 8. ஓகேவா, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8. தரையிறங்கிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்போலோ 11. இதுதான் நாசாவினுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமா வந்து இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பெங்களூர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைமையகம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர்ல தான் இருக்கு. இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய் அவர்களை வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய மனிதர் முதலா இந்த விண்வெளிக்கு சென்ற இந்திய மனிதர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராகேஷ் சர்மா. விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் மனிதர், இந்திய மனிதர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராகேஷ் சர்மா அவர்கள். ஓகேங்களா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கானது. இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான டாப் 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ வந்து பிசி ரிசல்ட் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாம் வந்து பிசிக்கலுக்கும் பாஸ் பண்ணவங்க எல்லாமே பிசிக்கலுக்கு வந்து இப்போ வந்து ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. பிசிக்கலும் நம்ம அகாடமில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃப்ரீ பிசிக்கல் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கும் இன்னும் பிசிக்கல் பார்த்தோன்னா டீட்டெயில் வேணும்னா நாங்கள் கான்டாக்ட் நம்பர் தரோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து பிசிக்கல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு சிலர் வந்து 0.5 இல்ல 1 மார்க் 2 மார்க்ல வந்து மிஸ் பண்ணவங்க நீங்க வந்து ஃபீல் பண்ண வேணாம். கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயர் 2024ல கண்டிப்பா பிஎஸ்சிக்கான நோட்டிபிகேஷன் வரும். ஸோ நீங்க அடுத்த கட்ட இதுவா நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட் எக்ஸாம் 3. ஓகேங்களா. நிறைய வேகன்சி வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்ப எஸ்ஏ எக்ஸாமும் வேற வரப்பொழுது. ஓகேங்களா. உங்களுக்கு நிறைய எக்ஸாம் இருக்கு. நீங்க மனம் தளராம நீங்க மாட்டிட்டு உட்காந்து உங்களுடைய வேலை நீங்க ரொட்டீனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா. பின் வாங்கிடாதீங்க. பாதி தூரம் நீங்க வந்து தாண்டிட்டீங்க. ஓகேங்களா. பாதி தூரம் இல்ல முக்காவாசி தூரம் தாண்டிட்டீங்க. அவ்வளோ தூரம் வெற்றியை கிட்ட போய் எட்டி பார்த்துட்டு திரும்பியும் நீங்க வந்து வெற்றியை அடையாம திரும்பி பின்னாடி வந்தா அதுல வந்து உங்களுக்கு தான் ரொம்பவே லாஸ். ஸோ அந்த வெற்றியை வந்து அடைவதற்கு நீங்க நல்லாவே முயற்சி பண்ணுங்க. இப்ப பிசி எக்ஸாமுக்கு வந்து ஏஜ் பார் ஆயிடுச்சு, எனக்கு இதான் லாஸ்ட், இதுக்கு மேல எனக்கு அந்த வாய்ப்பே இல்லை, என்னால இதுக்கு மேல போலீஸ் ஆக முடியாது, எனக்கு நான் 10th தான் படிச்சிருக்கேன், நான் பிசிக்கு மட்டும்தான் குவாலிஃபைடு, எனக்கு பட் ஏஜ் இல்லை, இந்த எக்ஸாமோட முடிஞ்சிருச்சு அப்படின்றவங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தது குரூப் 4 எக்ஸாம் வந்து இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா பிசிக்கும் எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் 4க்கும் 10th இதுதான் சிலபஸ் தான் வரும். ஓகேங்களா. நீங்க ஏற்கனவே வந்து பாதி சிலபஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இன்னும் நீங்க படித்ததை விட இன்னும் கொஞ்சம் ஒரு படி ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ்லாம் படிக்கணும். ஸோ நீங்க நிறையவே படிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்க அதுவும் படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க போலீஸ் இல்லைனாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல நீங்க ஒரு அதிகாரியா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து முயற்சியை விடாம நீங்க நல்லா நீங்க வந்து உங்களை நீங்கவே பூஸ்டப் பண்ணி நீங்க நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த டாப் 25 வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் டு ஆல்.